அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய கதை எழில் அவர்களின் அபூர்வ நண்பர்கள். வாங்க கதைக்கு போகலாம். அலெக்சாண்ட்ரியா நகரில் அபுசீர், அபுகீர் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். அபுகீர் துணிகளுக்கு சாயம் போடும் தொழிலையும் அபுசீர் முடித்திருத்தும் தொழிலையும் செய்து வந்தனர். இருவரும் கடை தெருவில் கடைகளில் தங்கள் தொழிலை நடத்தி வந்தனர். துணிகளுக்கு சாயம் போடில் தொழில் செய்யும் அபுகீர் பரம அயோக்கியன். கெட்டிச்சாயம் போட்டு துணியை புதிது போல மாற்றி தருவதாக சொல்வான். ஆனால் சொன்னபடி செய்ய மாட்டான். அவன் போட்டுக் கொடுக்கும் சாயம் ஒரு சலவையிலேயே வெளுத்துவிடும். திரும்ப வந்து அது பற்றி புகார் செய்பவரிடம் சண்டைக்கு போவான். சிலரிடம் முன்பணம் வாங்குவதில் குறியாக இருப்பான். ஆனால் சொன்ன தேதியில் கொடுக்க மாட்டான். சமயத்தில் துணியையே விற்றுவிடுவதும் உண்டு. பொதுவாகவே அவனுக்கு நல்ல பெயர் இல்லை. இருப்பினும் எவராது வரமாட்டார்களா என காத்திருப்பான். ஒரு முரடன் அவனிடம் வந்து துணிக்கு சிவப்பு சாயம் போட கொடுத்தான். மறுநாளே கொடுத்தாக வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தான். அவன் பேச்சை பொருட்படுத்தாமல் அவன் துணியை கொடுத்துச் சென்ற அடுத்த நிமிடம் அதை விற்றுவிட்டான். அந்த பணத்தில் நன்றாக குடித்துவிட்டு கடைத்தெருவில் புரண்டு கிடந்தான். மறுநாள் துணியை வாங்க முரடன் வந்தான். வந்தவனுக்கு ஏதோ சாக்குப்போக்குகள் சொன்னான் அபுகீர். இவனை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த முரடன் அபுகீரை நன்றாக உதைத்து மறுநாள் வரும்போது துணியை தராவிட்டால் கொன்று விடுவதாக சொன்னான். அவன் கொடுத்திருந்த உதையால் பயந்து போய் இருந்த அபுகீர் மறுநாள் என்ன செய்வானோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தான். நாவிதன் நண்பன் அபுசீர் நடந்தவற்றை பார்த்து கொண்டு இருந்தான். நண்பனை தன் கடைக்கு அழைத்தான். நாவிதன் அபுசீர் யோக்கியமாக தொழில் செய்து வந்தான். ஆனால் அவன் ஏழையாக இருந்த காரணத்தினால் கடையை அலங்காரமாக வைத்திருக்க முடியவில்லை. அவன் கடையில் ஏழ்மை நிலையால் அவனுக்கு வாடிக்கையாளர்கள் குறைவு. ஏழைகளும் கூலிக்காரர்களும் தான் வருவார்கள். அதனால் அவன் வருமானமும் குறைவுதான். இதன் காரணமாக மனம் வெறுத்து போயிருந்த நாவிதன் ரொம்ப நாட்களாகவே எங்கேயாவது வெளியூர் சென்று பிழைக்கலாமா என்று எண்ணம் கொண்டிருந்தான். உதைப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருந்த சாயக்கார நண்பன் கடைக்கு அழைத்தான். வந்தவனிடம் வெளியூர் எங்கேயாவது சென்று ஒன்றாக இருந்து அவரவர் தொழிலை செய்வோம், வரும் லாபத்தை பங்கிட்டு கொள்ளலாம் என தன் கருத்தை சொன்னான். அபுகீருக்கு இந்த யோசனை நன்றாக இருப்பதாக தோன்றவே ஒப்புக்கொண்டான். இருவரும் தங்கள் கடையிலிருந்த பொருட்களை விற்று பணமாக்கி கொண்டு அன்றே கிளம்பி ஒரு கப்பலில் ஏறி பயணத்தை தொடங்கினார்கள். கையிலிருந்த பணத்தை பிரயாண கட்டணமாக கொடுத்து விட்டனர். இவர்களிடம் கொஞ்சமாக மட்டுமே இருந்த உணவு அடுத்த துறைமுகம் அடையும் வரை போதுமானதாக இருப்பதாக தெரியவில்லை. அதற்கான வழியையும் யோசிக்கலானார்கள். அந்த கப்பலில் முடித்திருத்துபவர் எவரும் இல்லை என்பதை அபுசீர் தெரிந்து கொண்டான். கப்பல் தலைவனை அணுகி முடித்திருத்தும் வேலையை தனக்கு தருமாறு கேட்டான். தானும் அவனிடம் முடிவெட்டி கொண்டு மற்றவர்களும் அவனிடமே முடிவெட்டு கொள்ள அனுமதித்தார். அதில் அபுசீர் கொஞ்சம் வருமானத்தை பெற்றான். உணவுக்கும் ஏற்பாடு செய்தார். தனக்கு கிடைத்த உணவை நண்பனுடன் பகிர்ந்து கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு இடையே எழுதப்படாத ஒப்பந்தம். இப்படியே கப்பல் அடுத்த துறைமுகம் செல்லும் வரை இவர்களின் வண்டி ஓடியது. கப்பல் ஒரு துறைமுகத்தை அடைந்தபோது இருவரும் அங்கே இறங்கிக் கொண்டனர். துறைமுகத்தை விட்டு வெளியே வந்தனர். பெரிய நகரமாக இருந்ததால் அங்கேயே தொழிலை நடத்துவதும் என முடிவு செய்தனர். இருவரும் சத்திரம் ஒன்றில் இடம் பிடித்து கொண்டனர். நாவிதன் அபுசீர் தினமும் வெளியே போய் தொழில் செய்து சம்பாதித்து வருவான். சாயக்காரனோ சத்திரத்திலேயே தங்கி படுத்து தூங்கிக் கொண்டிருப்பான். அவன் திரும்பி வந்ததும் அவன் கொண்டு வரும் பணத்தில் சமைத்த உணவை வாங்கி சாப்பிடுவர். சோம்பேறியான சாயக்காரன் நண்பன் உழைப்பிலேயே உண்டு கொழுத்து வந்தான். இப்படியே சில மாதங்கள் சென்றன. நாவிதன் தன் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தான். ஒரு நாள் நாவிதனுக்கு உடம்பு நலமில்லாமல் போனது. அவனிடமிருந்த பணத்தை கொண்டே அவனுக்கு உணவு மருந்து வாங்கி கொடுத்தான் சாயக்காரன். நாவிதன் சேர்த்து வைத்திருந்த பணம்தான் கரைந்ததை தவிர அவன் காய்ச்சல் குறைபாடில்லை. நாவிதன் நிலை கண்டு நயவஞ்சகன் சாயக்காரன் பயந்து போனான். அவன் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் மீதமிருந்ததை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். குளிர்ஜுரத்தால் மயக்கமாய் கிடந்த நாவிதனுக்கு எதுவும் தெரியவில்லை. மயங்கிய நிலையிலேயே 3 நாட்கள் உணவு ஏதுமின்றி இருந்தான். அவன் நிலையை கண்ட சத்திர காவலாளி அவனுக்கு உணவு மருந்து கொடுத்து காப்பாற்றினான். சுய நினைவுக்கு வந்த நாவிதன் தன் நண்பனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தான். இரக்கமுள்ள காவலாளி உதவியால் உடல் தேறினான். பின்னர் நகரமெங்கும் தன் நண்பனை தேடினான். தன் தொழிலையும் செய்தவாறே இருந்தான் நாவிதன்.
நண்பனின் பணத்தை திருடிக்கொண்டு போன சாயக்காரன் அபுகீர் நகரம் முழுவதும் சுற்றி அலைந்தான். நகர மக்கள் அனைவரும் வெள்ளை துணி அல்லது நீலச் சாயம் ஏற்றிய நீலத்துணி மட்டுமே உடுத்திருப்பதை கண்டான். அவர்களுக்கு வேறு நிறங்கள் பற்றி தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டான். கையிலிருந்த பணமெல்லாம் தவறான பழக்கத்தினால் கரைந்தது. அடுத்த வேளை உணவுக்கு ஏதாவது வேலை செய்தால்தான் உண்டு என்பதை உணர்ந்தான். அந்த நகரத்தில் இருந்த சாயக்கடைகளுக்கு சென்று வேலை கேட்டான். அவர்கள் அந்நியனை வேலைக்கு சேர்த்து கொள்வது இல்லை என்று சொல்லிவிட்டனர். தானே ஒரு சாயக்கடையை வைக்கலாம் என்று நினைத்தான். அதற்கு அவர்கள் விடவில்லை. இது அபுகீருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நாட்டு மன்னரை சந்தித்து இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று முடிவெடுத்தான். நேரே அரண்மனைக்கு சென்றான். மன்னரை சந்திப்பது அவ்வளவு சுலபமா என்ன? பல முயற்சிகளுக்கு பிறகே மன்னரை சந்தித்தான். மன்னரிடம் நடந்த விவரங்களை கூறினான். மேலும் தன்னால் பல வண்ணங்களில் துணிகளுக்கு சாயம் போட முடியும் எனவும் தன் திறமைகளை கண்ட பிறகு தனக்கு உதவ வேண்டும் என்றும் முறையிட்டான். உடனே அரண்மனைக்கு துணிகள் மூட்டை மூட்டையாக கொண்டு வரப்பட்டன. அரண்மனை மகளிர்கேற்றவாறு பலவித கண்ணை பறிக்கும் வண்ணங்களில் சாயமேற்றி தந்தான். மன்னரின் உடைக்கே சிவப்பு சாயமேற்றி கொடுத்தான். இதுவரை நீல நிற துணிகளை பார்த்திருந்த அவர்கள் பலவித நிற துணிகளை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டனர். மன்னரே வியந்து போனார். இத்தனை வித்தை தெரிந்த உனக்கா கடை வைக்க அனுமதி இல்லை? இதோ உத்தரவிடுகிறேன் என்று கூறி மந்திரியை அழைத்து வருமாறு ஆணையிட்டார். மந்திரியும் வந்தார். அரண்மனை எங்கும் வண்ண வண்ண துணிகள் இருப்பதை பார்த்தார். வியந்து போய் நின்ற மந்திரியிடம், மந்திரியாரே, அரண்மனை எங்கும் பலவித வண்ணங்களில் உடை அணிந்து இருப்பவரை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த அரிய வித்தையை கற்றிருக்கும் மனிதன் தம் அரண்மனைக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு நகரத்தில் கடை வைக்க அனுமதியும் நம் வெகுமதியாய் 10,000 தினார்களும் கொடுத்தனுப்புங்கள் என்றான். சாயக்கார அபுகீர் மன்னன் வழங்கிய அனுமதியால் நல்லதொரு இடத்தில் பெரிய கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். கடையை நன்கு அலங்கரித்தான். பின்னர் நீல நீளமாக வெள்ளை துணிகளை வாங்கி வந்து அதற்கு மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு என்ன விதவிதமான வண்ணங்களை ஏற்றினான். அவற்றை கடையின் முன்பகுதியில் அலங்காரமாக தொங்கவிட்டான். பல வித்தியாசமான வண்ணங்களை பார்த்த மக்கள் கடையை மொய்க்கத் தொடங்கினர். பெரும் பணக்காரனானான். பெரும் பணக்காரர்கள் சாயம் போட மூட்டை மூட்டையாக துணிகளை அனுப்பி வைத்தனர். அரண்மனை நண்பர்களும் தங்கள் துணிகளை அனுப்பி வைத்தனர். திடீரென தன்னை நோக்கி இவ்வளவு வேலை வந்ததும் அபுகீர் திணறிப்போனான். தனி ஒருவனால் சமாளிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான். அதனால் ஏராளமான ஆட்களை வேலைக்கு சேர்த்து கொண்டான். ரகசிய அறையில் இருந்து கொண்டு சாயத்தை கலந்து கொடுத்து விடுவான். சாயம் கலக்கும் வித்தையை மட்டும் பரம ரகசியமாக வைத்து கொண்டான். இப்படியாக வியாபாரம் பெருகி பெரும் பணக்காரனாகிவிட்டான் அபுகீர். தான் வசிப்பதற்காக பெரிய வீடு ஒன்றை வாங்கி கொண்டான். மன்னரும் மந்திரியாரும் கூட அவன் கடைக்கு அடிக்கடி வந்து போயினர். மன்னரும் அபுகீரும் நெருங்கிய நண்பர்களாயினர். இதனால் அபுகீர் அந்த நகரத்தில் பெரும் செல்வாக்கும் புகழும் கொண்டு வாழ முடிந்தது. சாயக்கார அபுகீர் இப்படி சுகபோக வாழ்வில் திளைத்திருக்க, நோயால் வாடிக்கொண்டிருந்த நாவிதன் அபுசீர் நிலை என்ன என்பதை பார்ப்போம். ஜுரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாவிதன் அபுசீர் சத்திரத்து காவலாளியின் உதவியால் ஏறி வந்தான். தன் நண்பன் செய்த செயலால் வருத்தம் கொண்டான். வருந்தி என்ன பயன்? மீண்டும் தன் பழைய தொழிலை ஆரம்பித்து விட்டான். முதலில் சத்திரத்தில் வந்து தங்கும் பயணிகளுக்கு முடித்திருத்தும் வேலை செய்தான். தொடர்ந்து நகரத்தில் இருந்து பெரிய செல்வந்தர்கள் வீடுகளுக்கு சென்று முடித்திருத்தும் வேலையை செய்தான். அப்படியே நண்பன் அபுகீரையும் தேடி வந்தான். செல்வந்தர்கள் வீடுகளுக்கு செல்லும்போது அங்கு விதவிதமான வண்ணங்களில் தொங்கிக் கொண்டிருந்த தரைச்சீலைகளை வைத்து அபுகீர் கடை வைத்திருப்பதையும் அறிந்து கொண்டான். அவன் கடையை தேடி கண்டுபிடித்து விட்டான். கடையில் நடுவில் அபுகீர் முதலாளியாக உட்கார்ந்து கொண்டு ஆட்களை ஏவிக் கொண்டிருந்தான். அபுசீர் தன் நண்பன் பார்வையில் படும்படியாக கடையின் உள்ளே சென்று நின்றான். மோசக்காரன் தன் நண்பனை கண்டு கொண்டான். ஆனால் அவனை வா என்று வரவேற்கவில்லை. தன் வேலையாட்கள் சிலரை அழைத்து அவர்களிடம் ஏதோ கூறினான். உடனே அவர்கள் இவனை திருடனாக நினைத்து நன்றாக உதைத்தனர். நாவிதன் அபுசீர் அடிபட்டதால் அவமானப்பட்டு போனான். மோசக்காரனோடு தான் நட்பு கொண்டதை நினைத்து வருத்தம் அடைந்தான். தன்னிடமிருந்து பணத்தை திருடி வந்தவன் தன்னையே திருடன் என்று கூறியதை நினைத்து மனம் வருந்தினான். அவன் தன் உடம்பெல்லாம் புழுதியும் அழுக்குமாகி அவதிப்பட்டான். குளித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியவன் வழியில் பார்த்த ஒருவனிடம் குளிக்கும் இடம் பற்றி கேட்டான். அவன் விழித்தான். குளிப்பது என்பது பற்றி அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் என்ன, மன்னரே அறிந்திருக்கவில்லை.
அதனால் மன்னரை பார்த்து இது பற்றி சொன்னால் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று உணர்ந்தான். நாவிதன் அபுசீர் அரண்மனைக்குச் சென்றான். மன்னரை பார்த்து குளியல் முறையை பற்றி விரிவாக எடுத்துச் சொன்னான். மன்னருக்கு வியப்பு தாழ முடியவில்லை. தன்னை குளிப்பாட்டி விடச் சொன்னார். நாவிதனும் சுடு தண்ணீர் தயார் செய்து மன்னரை குளிப்பாட்ட ஆரம்பித்தான். முதலாக குளியல் அனுபவித்த உணர்ந்த மன்னர் மகிழ்ந்து போனார். மறுநாள் நாவிதன் அபுசீர் அரண்மனைக்கு வந்தான். மன்னர் மட்டுமல்ல, அவருடைய ராணிகள், ஆசை நாயகிகள் அனைவரையும் குளிப்பாட்டினான். அரண்மனையே நறுமணம் வீசத் தொடங்கியது. இந்த அற்புதத்தை செய்த நாவிதனுக்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருந்தார் மன்னர். நாவிதனோ தனக்கு நகரத்தின் மையப்பகுதியில் 100 குளியல் அறைகளும் நீச்சல் குளமும் கட்டித்தரும்படி கேட்டான். மன்னரும் அதற்கு சம்மதித்து தன் செலவில் கட்டித்தந்தார். அதன் திறப்பு விழாவும் மன்னர் கைகளால் நடைபெற்றது. அங்கு குளிக்க வருபவர்களிடம் அவரவர் பொருளாதார நிலைக்கேற்ப காசு வசூலித்தான். அதன் மூலம் அபுசீர் பெரிய பணக்காரனாகிவிட்டான். நல்ல ஒரு இடத்தில் ஒரு பெரிய மாளிகையை வாங்கி கொண்டு சுகமாக வாழ்ந்து வந்தான். சாயக்கார அபுகீர் இந்த குளியல் விழா பற்றி கேள்விப்பட்டு தானும் ஒரு நாள் அங்கு குளியல் செய்தான். அப்படியே அந்த இடத்தின் சொந்தக்காரரான அபுசீர் என்பதையும் தெரிந்து கொண்டான். அவனை போய் பார்த்தான். மோசக்கார அபுகீரை கண்டதும் நாவிதன் அபுசீர் முதலில் ஆத்திரப்பட்டாலும் பிறகு சமாதானமானான். இருவரும் தங்கள் நட்பை புதுப்பித்து கொண்டனர். ஆனால் நயவஞ்சகமான அபுகீர் நண்பனின் வளர்ச்சி கண்டு பொறாமை கொண்டான். அவனை எப்படியும் ஒழித்து கட்டியே தீர வேண்டும் என்று முடிவு செய்தான். மன்னர் மூலமாகத்தான் இவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டான். ஒரு நாள் அரண்மனைக்கு சென்று மன்னரை கண்டான். தான் ஒரு ரகசியம் கூறப்போவதாக அவரை தனியறைக்கு கூட்டிச் சென்றான். மன்னரிடம் நாவிதன் அபுசீர் மூலிகை குளியல் என்று கூறி மன்னரை ஒழித்து கட்டிவிட்டு நாட்டை ஆளப்போவதாக திட்டம் தீட்டி இருப்பதாகவும் கவனமாக இருக்கவும் என கூறினான். அதை கேட்ட மன்னர் பயந்து போனார். நாவிதனின் நயவஞ்சகத்தை முறியடித்து அவனை கையும் களவுமாக பிடித்து மரண தண்டனை விதிக்க வேண்டும் என கருவிக்கொண்டார். சாயக்கார அபுகீர் நண்பன் அபுசீரை காணச் சென்றான். நண்பனிடம் விஷமத்தனமாக மன்னருக்கு மூலிகை குளியல் செய்து குஷிப்படுத்தி மந்திர பதிவு வாங்கிக்கொள் என்று ஆலோசனை சொன்னான். நண்பனின் நயவஞ்சகத்தை அறியாத அபுசீர் அவன் ஆலோசனையை உண்மை என கொண்டான். அதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்து மூலிகளை எடுத்து வந்து தண்ணீர் தயாரித்து வைத்தான். மறுநாள் மன்னர் குளிக்கச் சென்றார். அங்கே நாவிதன் அபுசீர் மன்னரை மனதார வாழ்த்தி வரவேற்றான். மன்னர் ஒன்றும் பேசாது அமர்ந்தார். நாவிதன் அபுசீர் தான் தயாரித்து வைத்திருந்த மூலிகை தைலத்தை பற்றி மன்னரிடம் விளக்கி பேசிக்கொண்டு இருந்தார். தன்னை வஞ்சகமாக கொள்ளவே விஷ தைலத்தை மூலிகை தைலமாக தயாரித்து வைத்திருக்கிறான் நாவிதன் அபுசீர் என தவறாக புரிந்து கொண்டு இரு கைகளையும் சேர்த்து தட்டினார். மெய்காப்பாளர்கள் இருவரும் வந்தனர். வந்தவர்களிடம் நாவிதன் அபுசீரை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். நாவிதன் அபுசீரை கைது செய்து இழுத்து சென்றனர். அபுசீருக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னர் தன்னை தவறாக புரிந்து கொண்டதற்கு யாருடைய சதியோதான் காரணம் என்று உணர்ந்தான். விசாரணை மண்டபத்திலும் அவன் பேச்சு எடுபடவில்லை. தன் நண்பன் சாயக்காரன் அபுகீர் கொடுத்த யோசனையில் படிதான் மன்னருக்கு மூலிகை தைலம் தயாரித்ததாகவும் அது விஷமல்ல என்றும் கூறினான். சாயக்காரன் அபுகீர் சாட்சியாக விசாரிக்கப்பட்டான். அவன் தனக்கு எதுவும் சதியில் பங்கில்லை என்று சொன்னதோடு நாவிதன் தான் மன்னரை விஷ தைலத்தால் கொன்று தன் மன்னராக முடிசூட்டுக் கொள்ளப் போவதாகவும் தனக்கு மந்திரி பதவி தருவதாகவும் கூறினான். அவன் செய்த சதியின்படியே எங்கெங்கோ தேடி அலைந்து விஷ மூலிகைகளை கொண்டு தைலம் தயாரித்தான். இதை கண்டதும் நான் நெஞ்சு பொறுக்காமல் மாமன்னர் எனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார். இந்த நகரில் நான் செல்வ செழிப்போடு சாயக்கடை உதவியவரே மன்னர்தான். அப்படிப்பட்ட நல்லவருக்கு உயிருக்கே ஆபத்து என்றால் என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? உடனே சதியை பற்றி மன்னரிடம் கூறிவிட்டேன். அபுசீர் என் நண்பன்தான். அவனுக்கு பிழைப்புக்கும் வழி செய்தவர் நம் மன்னர்தான். நன்றி மறந்த நாவிதன் நட்பை அன்றே நான் விட்டுவிட்டேன். ராஜ துரோகம் செய்த மகாபாவிக்கு மரண தண்டனை கொடுங்கள். இதை கேட்ட நாவிதன் வஞ்சக நண்பன் சாயக்காரன் அபுகீர் தன்னை ஒழித்து கட்டவே இப்படி சதி செய்திருக்கிறான் என்பதை யூகித்து கொண்டான். சாயக்காரனின் சதியை முழுவதுமாக சபையில் சொல்லி தன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று புலம்பினான். எனினும் அவன் பேச்சு எடுபட்டதால் தான் பிரச்சனை இல்லையே. சபையோர் அவனுக்கு மரண தண்டனை வழங்கினர். அந்த நாட்டின் மரண தண்டனையே புதுமையானது. தலையை வெட்டி கொள்வது இல்லை. கைதியை முரட்டு துணிப்பையில் அடைத்து கட்டி கப்பல் சேனை தலைவனிடம் ஒப்படைப்பார்கள். அவன் அம்மூட்டையை கடற்கரைக்கு கொண்டு போவான். அப்போது கடற்கரை ஒட்டிய அரண்மனை மேல் முற்றத்தில் மன்னர் நின்றிருப்பார். அவர் அங்கிருந்தபடியே கையை அசைத்து உத்தரவிடுவார். உடனே மூட்டையை கடலில் எறிவார்கள்.
கடலில் மூழ்கி மூச்சு திணறி மரண தண்டனை கைதி சாவான். அதன்படியே நாவிதனையும் முரட்டு துணிப்பையில் அடைத்து கப்பற்படை தலைவனிடம் ஒப்படைத்தார்கள். கப்பற்படை தலைவன் பலமுறை அபுசீரின் குளியலறைகளுக்கு சென்றிருக்கிறான். நாவிதன் அபுசீர் அவனை வெகுவாக உபசரித்திருக்கிறான். நாவிதனின் இனிய சுபாவத்தை நன்கறிவான் அவன். நாவிதனின் வாக்குமூலத்தை ராஜசபையில் அவன் கேட்டு கொண்டிருந்தான். ஏதோ மோசடியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அவன் மீது மனம் இறக்கப்பட்டான். துணி பையில் இருந்த நாவிதனும் கப்பல் தலைவனிடம் நடந்தது அனைத்தையும் விவரித்தான். அவனை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என முடிவெடுத்தான் தலைவன். மறுநாள் சூரிய உதயத்தில் மரண தண்டனை நிறைவேற்ற நேரம் குறிக்கப்பட்டது. அதற்குள் கப்பல் தலைவன் நாவிதன் அபுசீரை பையிலிருந்து விடுவித்து அவனளவுக்கு ஒரு கல்லை போட்டு பையில் கட்டி வைத்து விட்டான். அவனை தன் வீட்டில் மறைத்து வைத்தான். பொழுது புலர்ந்ததும் முறைப்படி மரண தண்டனை நிறைவேற்ற அனைவரும் தயாராக நின்றனர். துணிப்பையை தலைவன் ஒரு படகில் ஏற்றி நின்றிருந்தான். அரண்மனையின் மேல்முற்றத்தில் மன்னர் நின்று வலக்கையை வீசி கப்பல் தலைவனுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. மன்னர் தன் வலக்கை விரலில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர மோதிரம் ஒன்றை அணிந்திருந்தார். அந்த மோதிரத்தின் மந்திர சக்தியினால்தான் அவரை எதிரிகள் தாக்காமல் இருந்தனர் என்றும் பல நாடுகள் அவரது ஆளுகைக்கு உட்பட்டன என்றும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். மன்னன் உத்தரவு கொடுப்பதற்காக கையை வீசினார் அல்லவா? அப்படி அவர் வீசிய வேகத்தில் அந்த மந்திர மோதிரம் விரலிலிருந்து கலன்று போய் கடலில் விழுந்துவிட்டது. அதனால் மன்னர் பதறிப்போனார். மன்னர் கையை வீசியதும் கப்பல் தலைவனும் மூட்டையை தூக்கி கடலில் எறிந்து விட்டான். மன்னர் மோதிரம் விழுந்ததால் பதைபதைத்து கப்பல் சேனை தலைவனை அழைத்தார். தன் மோதிரம் கடலில் தவறி விழுந்துவிட்டதை கூறி உடனே தேடி எடுக்க ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டார். கடலில் மூழ்கும் திறமையுடைய பலரை வரவழைத்து அந்த பகுதியை அலசி பார்த்து விட்டார்கள். மன்னரும் உணவு கூட அருந்தாமல் கடற்கரையிலேயே இருந்தார். யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாட்டில் பாதியை தருவதாக கூட அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு நேரம் தேடியும் மந்திர மோதிரம் கிடைக்கவே இல்லை. கடற்படை தலைவன் வீட்டில் ஒளிந்திருந்த அபுசீர் மீனவன் போல் மாறுவேடம் பூண்டு கடலில் மீன் பிடித்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். நாட்கள் பல சென்றன. ஒரு நாள் அபுசீரின் வலையில் ஒரு பெரிய மீன் சிக்கியது. அந்த மீனின் வயிற்று பகுதி மட்டும் தகதகவென ஜொலித்து கொண்டிருந்தது. ஆச்சரியமடைந்த அபுசீர் அந்த மீனின் வயிற்று பகுதியை அறுத்து பார்த்தான். மன்னரின் காணாமல் போன மந்திர மோதிரம் மீனின் வயிற்றில் இருந்தது. உடனே மோதிரத்தை எடுத்துக்கொண்டு கடற்படை தலைவனிடம் கொடுத்தான். தலைவனும் அம்மோதிரத்தை அரசனை கண்டு அவரிடம் கொடுத்தான். அது கிடைத்த வரலாற்றை கூறினான். கண்டுபிடித்த கணவானை உடனே அழைத்து வர உத்தரவிட்டார் மன்னர். அப்போது கப்பல் படை தலைவன் மன்னர் கால்களில் விழுந்தான். தன்னை மன்னிப்பதாக வாக்களித்தால் ஒரு உண்மையை சொல்வதாக கூறினான். மன்னரும் சம்மதிக்கவே நடந்தவற்றை எல்லாம் கூறினான் தலைவன். மன்னர் இருவரையும் மன்னித்தார். கப்பற்படை தலைவன் வீட்டிற்கு சென்று குதிரை வீரர்கள் அங்கிருந்த அபுசீரை சகல மரியாதைகளுடன் அரண்மனைக்கு அழைத்து வந்தனர். அபுசீரை வரவேற்க மன்னரை அரண்மனை வாயிலில் நின்றிருந்தார். வந்தவனை அரண்மனை உள்ளே அழைத்துச் சென்றனர். மன்னரிடம் நடந்த அனைத்தையும் அபுசீர் சொன்னான். மறுநாள் சாயக்காரன் அபுகீர் வரவழைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. அப்போது அபுசீர் அபுகீர் மோசக்காரன் என்றாலும் தன் நண்பனாக இருந்தவன் என்பதனால் அவனை மன்னிக்குமாறு மன்றாடி வேண்டினான். ஆனால் நட்புக்கு துரோகம் செய்தவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி அபுசீர் வேண்டுகோளை மன்னர் நிராகரித்து விட்டார். அதே நேரம் தான் வாக்களித்தபடி பாதி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அபுசீரை கேட்டுக்கொண்டார். பெருந்தன்மை கொண்ட அபுசீரோ மன்னரை பார்த்து, பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட மன்னரே, எனக்கு எதற்கு ராஜ்யம்? நான் என் நாட்டை விட்டு வந்து பல வருடங்கள் ஆகின்றன. என் மனைவி மக்கள் எனக்காக காத்திருப்பார்கள். நான் அவர்களை போய் பார்க்க ஏற்பாடு செய்தால் அதுவே எனக்கு போதும் என்று நயமாக மன்னரை வேண்டினான். அவனது பெருந்தன்மையை கண்ட மன்னர் மகிழ்ந்து போனார். உடனே 3 பெரிய கப்பல்களில் ஏராளமான பரிசு பொருட்களை நிரப்பினார். 1,00,000 பொன்னையும் பரிசளித்தார். ஒரு நல்ல நாள் பார்த்து அவன் நாடான அலெக்சாண்ட்ரியாவுக்கு அனுப்பி வைத்தார். தன் நாட்டை சென்றடைந்து மனைவி மக்களோடு ஆனந்தமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் கடற்கரையில் ஒரு பையில் பிணம் ஒதுங்கியிருப்பதாக மக்கள் சொல்லிக்கொண்டு வேடிக்கை பார்க்க ஓடினார்கள். அபுசீரும் சென்று பார்த்தான். பையில் பிணமாக கிடந்தவன் வேறும் யாருமில்லை, அபுசீரின் நண்பன் சாயக்காரன் அபுகீர். அபுகீரின் பிணத்தை வாங்கி கொண்டு போய் சகல மரியாதைகளோடு இறுதி ஊர்வலம் நடத்தி மயானத்தில் புதைத்து ஒரு அழகிய சமாதியையும் நிறுவினான் அபுசீர். அந்த சமாதியின் பக்கத்திலேயே தனக்கு ஒரு சமாதியை எழுப்ப சொன்னான். தான் இறந்த பிறகு அந்த சமாதியிலேயே தன்னை புதைக்க வேண்டும் என்று தன் மனைவி மக்களிடம் உறவினர்களிடமும் கேட்டுக்கொண்டான்.
பல ஆண்டுகள் கழித்து அபுசீர் இறந்ததும் அவன் கேட்டுக்கொண்டது போலவே புதைக்கப்பட்டான். அப்போதிலிருந்து அந்த பிரதேசத்திற்கு அபுசீர் அபுகீர் என்று பெயரே வழங்கப்பட்டது. ஆனாலும் அபுசீரின் பெயராலேயே பின்னர் அந்த பிரதேசம் அழைக்கப்படலாயிற்று. சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.